காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது கம்பெனின்னு ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. மாகாப்பா தான் ஆங்கர் பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்து ஒன்றாவது எபிசோடு நான் சொன்னேன். இப்போ 2வது எபிசோடு எப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் 3 பாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாம்புக்கு வந்து 10,000, 15,000, 25,000 3 பாம்பு. ரெண்டாவது வந்து எக்ஸ்சேஞ்சு 2 25,000க்கும் 55,000க்கும் எக்ஸ்சேஞ்சு. அதுக்கடுத்து 3 வந்து லேடி 1 2 3 75,000 1 1,00,000 1 2,00,000 1 இதுதான் கான்செப்ட். அதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணிப்பாங்க. இங்கே சிவாங்கி சூஸ் பண்ண யார் யார் விளையாட வந்தாங்கன்னா, ஃபரீனாவும் தங்கத்துறையும் ஒரு டீமாகவும், சிவாங்கியும் சரத்தும் ஒரு டீமாகவும் விளையாட வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அவங்க வந்து சிவாங்கி ஒரு பாமும் ஃபரீனா ஒரு பாமும் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கடைசியாக மாக்காப்பா ஒரு பாம் சூஸ் பண்ணுவாங்க. இந்த 3 பாம்பில் அந்த நம்பர் இருந்தால் அந்த பாம் வெடிச்சதுன்னா அந்த அந்த ஆப்ஷன் இல்லாமல் இவங்களுக்கு ஆப்போசிட்டுக்கு போயிடும். அதான் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து சிவாங்கி தான் வின் பண்ணாங்க. சிவாங்கி வின் பண்ணி 7ஆம் நம்பர் சூஸ் பண்ணாங்க. 7ஆம் நம்பர் கேஷு. அதில் வந்து என்ன வந்ததுன்னா, கேஷ் எடுத்து வின் பண்ணதுனால இவங்க வந்து ஃபுட்டு சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஆட்டம் ஆடினாங்க. 10 நிமிஷத்தில் ஃபுட்டு சூஸ் பண்ணி கரெக்டாகவே சொல்லல, லாஸ் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட் இதாகிடுச்சு. அதுக்கடுத்து ரெண்டாவது வந்து அவங்க டீமுக்கு போயிடுச்சு, ஃபெரினா டீமுக்கு. அவங்க வந்து என்னென்னா 10ஆம் நம்பர் சூஸ் பண்ணாங்க. 10ஆம் நம்பர் வந்து கேஷு வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணி கிச்சன் ஐட்டம் சொன்னாங்க. கிச்சன் ஐட்டம் சொல்லி பக்காவாக வின் பண்ணி 15,000 வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரெண்டாவது அவங்க ஆப்ஷனில் சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் சூஸ் பண்ணாங்க. 1 to 14 நம்பருக்குள்ளே இருக்கும். அந்த நம்பரில் சூஸ் பண்ணணும். 8 வந்து இந்த கேட்டகரியில் இருக்கும். 8 கேஷ் சூஸ் பண்ணால் அது என்ன வருதோ அந்த கேட்டகரி வச்சு வின் பண்ணலாம். அப்படி வர்றது என்னென்னங்கிறத சொல்கிறேன். அடுத்து 1ஆம் நம்பர் சூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் வந்து என்னென்னா, ஃபரீனாக்கிட்ட இருந்த 15,000 வந்து இவங்கள்ட்ட போயிடுச்சு, சிவாங்கி டீமுக்கு. சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து சூஸ் பண்ண வந்து 16 சூஸ் பண்ணாங்க. 16ல் கேஷில் இருந்தது என்ன வந்ததுன்னா, அவங்க ஏதோ ஒன்று ஆக்ட் பண்ணி நடிக்கணும் தான். காமெடி ஆக்டர் வந்தார். அதை சூஸ் பண்ணி இவங்க வின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சாரி காமெடி ஆக்டர்ஸ். அதுக்கடுத்து வந்து 5 சூஸ் பண்ணாங்க. 5ல் வந்து யாருன்னா அந்த காமெடி ஆக்டர் வந்து சொல்லி வின் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் ஆனதில் இது ஜெயித்தவொன்னே 35,000 வந்துருச்சு எங்களுக்கு. 35,000 வந்தவொடனே இவங்களுக்கு என்னென்னா 11,000 சூஸ் பண்ணாங்க. 11 அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன வந்ததுன்னா, லேடி வந்தது. லேடியில் வந்து என்னென்னா 5 ரோஸ் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தது. அதில் வந்து அவங்களுக்கு காமனில் வந்து 5 சூஸ் பண்ணது வந்தவங்க 5 ரோஸ் கோல்டு வேணும்னா அதை சூஸ் பண்ணாங்க. அதில் வந்து எவ்வளோ 3,199 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. அப்போ 31,803 ரூபா இருந்தது. அதுக்கடுத்தது 3 சூஸ் பண்ணாங்க. 3 வந்து பாம்பு இருந்தது. பாம்பு வந்து அவங்களுக்கு போயிடுச்சு. அதனால் 6ஆம் நம்பர் அவங்க சூஸ் பண்ணாங்க. யார்? ஃபரீனாவும் தங்கத்துறையும். 6 சூஸ் பண்ணி 6ல் கேஷ் இருந்தது. கேஷில் வந்து என்ன பண்ணால் ஃபுட்டு 2 அவங்க விளாண்டாங்க. அதில் வந்து ஃபுட்டு 2 வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் பண்ணோன்னே அடுத்து இவங்களுக்கு வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து 2 சூஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. எக்ஸ்சேஞ்ச் ஆனே அவங்களுக்கு வந்துருச்சு. அவங்க வந்து 8 சூஸ் பண்ணாங்க. 8 லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் 11 சூஸ் பண்ணி எம்ஓஜி விளையாண்டாங்க. எம்ஓஜியும் கேஷ் ப்ரைஸ் இது பண்ணி லாஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக அவங்களுக்கு 4 சூஸ் பண்ணி அப்புறம் பாம்பு வெடிச்சுது. பாம்பு வெடிச்சோடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, டோட்டலாக ஆட்டம் க்ளோஸ் ஆகி இவங்கள்ட்ட கடைசியாக வந்து அந்த 13ல் சூஸ் பண்ணி இது பண்ணதுனால 91,011 ரூபா வின் பண்ணி ஜெயித்தாங்க. இது ஃபன்னு நல்லாவே இருந்தது. சூப்பராகவும் இருந்தது பார்க்குறதுக்கு. இதில் டோட்டலாக வின் பண்ணது ஃபரீனா தங்கத்தை தான் வின் பண்ணாங்க. இது நாளுக்கு நாள் எப்படி இன்ட்ரெஸ்ட்டு யாருக்கு போகும் எப்படிங்கிறது லக்கி ஃபேக்டராகவும் வேணும். ப்ளஸ் வந்து காமன் வரவங்களுக்கு அவங்களுக்கும் ஃபேக்ட் ஆகிற மாதிரி எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்று என்னென்னா, அந்த லேடி வந்துட்டாங்கன்னா என்ன ஆப்ஷன்னா, அங்கே இருக்கிற இவங்களுக்கு வந்து எவ்வளோ தொகை இருக்கோ அந்த தொகையிலேருந்து உரிய பொருள் வரும். அந்த பொருளுக்கு போட்டிட்டு இந்த பொருள் எடுத்துங்க, இந்த பொருள் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணுறது தான். இந்த ஃபன்னுக்கு நல்லாவே போச்சு. சூப்பராகவும் இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்தது. உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லை. நமக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொடுக்குற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.